முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட சாந்தன் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். அவருக்கு வயது 55. சாந்தனுக்கு கடந்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி உடல்நலம் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சாந்தன் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அவருக்கு கல்லீரல் செயல் இழப்புகளுக்குள்ளான பல்வேறு உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்த மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். இந்நிலையில் சாந்தனின் உடல்நிலை மோசமான நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை 7:50 மணிக்கு உயிரிழந்தார். முன்னதாக முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இலங்கை தமிழரான சாந்தனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. பின்னர் சாந்தன் உள்பட தண்டனை அனுபவித்த அனைவரும் உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டனர். சாந்தன் இலங்கை தமிழர் என்பதால் திருச்சியில் உள்ள சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இதற்கிடையே சாந்தனை இலங்கைக்கு அனுப்ப மத்திய அரசு அனுமதி கடிதத்தை அண்மையில் அனுப்பியிருந்தது. 32 ஆண்டுகள் சிறையில் இருந்த சாந்தன் விடுதலை பெற்று சுமார் 2 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. 34 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை திரும்புவார் என்று எதிர்பார்த்திருந்த சாந்தனின் தாயின் ஆசை நிராசையானது. லிவர் ஃபெயிலியர் என்பது அவருக்கு அவ்வப்போது இந்த சுயநலவு குறைவது மறுபடியும் நார்மலாவது போன்ற பிரச்சனைகளில் தொடர்ந்து அவர் தீவிர கண்காணிப்பில் இருந்து வந்தார். அவருக்கு நேற்று இரவு ஒரு பின்னடைவு ஏற்பட்டு அவர் சுயநினைவை இழந்தார். பிறகு அவருக்கு தொடர்ந்து சுவாசம் மூலமாக சிகிச்சை அளித்து வந்தவுடன் விடியற்காலை 4 மணி அளவில் ஒரு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டது. அந்த கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டு மீண்டும் அவர் ரிவைவ் செய்யப்பட்டார். அதாவது மீண்டும் அவருக்கு அந்த சிபிஆர் என்று சொல்லக்கூடிய கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன் செய்து மீண்டும் அவருக்கு பிளட் பிரஷர், பிபி, பல்ஸ் எல்லாமே தொடர்ந்து இருந்தது. பட் வெண்டிலேட்டர் உதவியுடன் இருந்தார். பட் அந்த சிகிச்சையும் பலனளிக்காமல் 7:50 அளவில் அவர் உயிரிழந்தார். இல்ல இப்ப பிஎம் பண்ண போறோம். போஸ்ட்மார்ட்டம், ஏன்னா எம்எல்சி கேஸ் அது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு அவருக்கு வெளிநாடு, அவர் இலங்கைக்கு எடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் அந்த சட்ட விதிகளின்படி நடந்து கொண்டிருக்கு. இங்கே யாரும் இல்ல, உறவினர்கள் இலங்கையில் இருக்காங்க. இப்ப நான் வழக்கறிஞர் என்ற முறையில் நான் தான் அவரை இந்த மருத்துவமனையில் அட்மிட் பண்ணேன். நான் மற்ற வேலைகளை சட்ட ரீதியாக கவனிக்கிறேன். தமிழக முதலமைச்சருக்கு நான் வேண்டுகோள், சாந்தனின் உடலை இலங்கைக்கு அனுப்புவதற்கு தக்க ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவு நாளுன்னு எனக்கு தெரியல. எவ்வளவு விரைவா அதாவது சட்ட ரீதியான நடைமுறைகளை பின்பற்ற முடியுமோ அவ்வளவு வேகமா பண்ணி அனுப்பணும்னு நான் தமிழக அரசை கேட்டுக்கிறேன்.